ஹாய் காய்ஸ். நம்ம வந்துட்டு இப்பதான் கேமுக்குள்ள மொத வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவோட வந்து நிக்கிறேன். கொஞ்சமாவது ஆதரவு கொடுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ல கழிவுகளை மட்டும் ஊற்றிக்காதீங்கப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறான்ல நம்ம ஆளுங்களுக்கு தான் எது போட்டாலும் பொறுக்காது. இதுதான் வந்துட்டு நம்ம எடிட்டிங்க்குன்னு ஆர்டெக்ஸ் எடிட்ஸு. கேமிங்க்கு அதே தான். என்ன ஆர்டெக்ஸ் கேமிங்னு வரும், அவ்வளோதான் மேட்ரு. ஆர்டெக்ஸ் நேம் எப்படி வந்துச்சு அவன் வந்துச்சுன்னா சொல்லி கேட்டுறாதீங்க. ஏன்னா நான் சொன்னாலும் நான் சொல்லுவேன் வேஸ்ட்டுங்க. ஓகே. ஸ்ட்ரைட்டாக மேட்ரு வருவோம். நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ புஷ் பண்ணலாம் வராது. ஏதோ ஓரளவுக்கு என்னோட திறமைக்கு புஷ் பண்ணுவேன். பிஆர்லாம் அதிகமாக புஷ் பண்ணுவேன். பிஆர்லாம் இப்போ இந்த சீசனில் புஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். லெவலில் 58வது லெவலு. யூஐடி நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியே வைக்கிறேன். உங்களுக்கு விளாடணும்னு தோணுச்சுன்னா யூஐடி கொடுங்க. தாராளமாக ப்ளே பண்ணலாம். நம்மக்கிட்ட பேச கில்டு இல்லை. உங்கள்கிட்ட எதனா கில்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சேர்த்து விட்ருவோம்ப்பா. மல்லு கட்ட முடியல. நல்ல ஒரு கில்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் புஷ் பண்ணுறேன். அதேமாதிரி நமக்குன்னு தனியாக ஒரு ஸ்குவாடெல்லாம் கிடையாது. ஏன்னா யாராவது ஒரு ஸ்குவாடில் என்னை சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கலாம் யாருமே கிடையாது. அதனால் உங்களுக்குமே எதனா ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னா, நல்லா ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னா என்னையும் ஒரு ஆளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வேறண்ணா கேம் பிளே பார்ப்போமா கொண்டாடுறோம். ஒரு வழியாக கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு முதல் போய் பார்ப்போம். நமக்கு இந்த கார் 90 ப்ளே பண்ணுறது தாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கார் 90 கிடைக்கிறப்பெல்லாம் நம்மளை போடுத்துடுறாங்க. இனிமேல் அடிக்கவே முடியல. ஏன்னா இந்த அப்டேட்டில் இருந்து தான் அப்படி ஆகுதோன்ற ஒரு டவுட்டு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஆகுதுன்ட்டு. ஏன்னா இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி நம்ம நிறையவே விளாண்டுருப்போம். பயங்கரமாக விளாண்டுருப்போம். ஒன் டாப் அடி சும்மா தூங்கினாலும் ஒன் டாப் ஆகணும். இப்போல்லாம் என்னதான் முக்கிய அடித்தாலும் ஒன் டாப் மட்டும் உள்ளவே மாட்டேங்குதே. சரி இந்த எஸ்கேப் போடல தான் எஸ்கேப் ஆகி போகணும் போல. இது எஸ்கேப் போடல ஸ்கேட்டிங்க என்னான்னு ஏன்னா கர்மம்னு தெரியல. என்ன கர்மத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து டபுள் பேரில் வந்துட்டு எவல்யூஷன் தான் இருக்குது. 4 லெவலில் போயிடுச்சிருக்கிறேன். அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. அவன் டைமண்டை செலவு பண்ணிட்டு அதுன்னு ஏதோ கணக்கில் வச்சு பண்ணிட்டு வரேன். 30 ஆஃபர் தான் நம்மளுக்கு அடிக்கடி வருது. நம்மளுக்குன்னு ஒரு கன்னை மட்டும் ஒரு பேர் இல்லை. நம்மளுக்கு இந்த பின்னு நம்ம லெவலில் போனாலும் அந்த பின்னை கிடைக்கிறப்ப கன்று கிடைக்க மாட்டேங்குது. கன்று கிடைக்கிறப்ப பின்னை கிடைக்க மாட்டேங்குது. இது ரெண்டுமே இருந்தாலும் எதனா ஒன்று குறையுது. இனிமே வச்சு போகிறோம் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம கொஞ்சம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி தான் போடுவோம். என்னடா இவன் லைவ் வரதுக்கு பதிலாக யூடியூப்பில் போய் ரெக்கார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் லைவ் வரணும்னா 5 சப்ஸ்கிரைபர் இது 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வேணும். இந்த இடத்துல என்னாச்சுன்னா இதாங்க பெரிய காமெடியே. இனிமையாக அடிக்கலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இந்த ஒரு இனிமே அப்படியே அடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அடிச்சதுலேருந்து ஒரு இனிமே தான் அடித்தேன் அந்த மேட்ச்சில். இந்த மேட்ச் இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள மூச்சு விட்டாங்க பண்ணப்பல. தரமான சம்பவம் இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனோடனே ஆகும் பாருங்க. மெடிக்கிட்ட கம்மியாகுது. கேரக்டர் ஸ்கில் என்ன கேரக்டர் ஸ்கில் வச்சுட்டு போனால் பிஆர் புஷ் பண்ணலாங்கிறத உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுபடி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. தயவு செஞ்சு ரூம் மேட்ச் மட்டும் கூப்பிட்றாதீங்கப்பா. ரூம் மேட்ச் சுத்தமாக ஐயோ தோக்கணும்னா ரூம் மேட்ச் என்னை கூப்பிடுங்க. ஜெயிக்கிறதுக்கு மட்டும் என்னை கூப்பிட்றாதீங்க. கண்டிப்பாக தோத்துடுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு ரூம் மேட்ச் இது விளாண்டதே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ரூம் மேட்ச் விளாண்டு பழக்கம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு எனிமி என்ன ஆச்சுன்னா நான் பாட்டில் வந்துட்டு நச்சானேன்னு பின்னாடியில் எங்கே இருந்தால் அடிக்கிறானே தெரியல. ஆனால் அந்த சைலன்சர் ஒன்று கொடுத்தாங்கப்பா. சைலன்சர் கொடுத்தது நல்லத்தான். பட் இல்லை எங்கேருந்து அடிக்கிறான்னு தான் தெரிய மாட்டேங்குதே. ஆனால் அங்கே இங்கேயும் தேடி பார்க்குறேன் எவனும் கிடைக்கல. நான் மரத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறான் போல. மரத்துக்கிட்ட தான் இங்கே இருக்கிறான். சரின்ட்டு நம்ம மரத்தை தாண்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்போ எடுத்தம்பது ஓட்டம் கைப்பில் எப்படி முடியாது. பார்த்தா வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க தான் பின்னாடி இன்னும் ஒருத்தன் அடிக்கிறான். இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு போங்க மறக்காம. எப்பா வீடியோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவீங்கப்பா. நம்மளையும் யூடியூப்பில் லைவ் போடலாம். இந்த இடத்துல தாங்க ஃபைனலு. நான் பாட்டில் சேவனே கடந்தேன். க்ளோவாலும் காலி. ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு வந்து நிற்பான். நெருப்பை போட்டு குளிரில் நான் தெரியாமல் ஏக்க எடுத்துட்டேன். மேக் எடுக்காமல் ஏக்க எடுத்துட்டேன். அதாக நான் பண்ண தப்பே. மேக் எடுத்திருந்தேன்னா கூட அழுத்தி பிடிச்சிருவான். இப்போ நடக்கிற காமெடியை மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா போட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சரசம் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே காய்ஸ், இந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்தடுத்த மேட்ச் போடலாமா வேணாம் வாங்குறத நீங்களே சொல்லுங்கள். என் கூட நீங்கள் வரணும்னா தாராளமாக வாங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் ஆள் வேணும். ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும்ல. தாராளமாக வாங்க. ஜாலியாக ப்ளே பண்ணலாம்.
வேறம்மா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்க. ஷேரும் அந்த தயவு செஞ்சு பண்ணி பா சிரிப்பாக போயிடும். நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா ஈவெண்ட் வந்தால் சொல்கிறேன்.